காலத்தில் ஒரு கிராமத்தில் காளி என்ற ஒரு திருடன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் கொடூரமானவன். கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற பல தீய செயல்களை செய்து மக்களை மிகவும் பயமுறுத்தினான். அந்த கிராம மக்கள் அவனை பார்த்தாலே அஞ்சினார்கள். யாராலும் அவனை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியவில்லை. ஒரு நாள் இரவு காளி ஒரு சிவன் கோவிலில் உள்ள நகைகளை திருட முடிவு செய்தான். இங்கு நிறைய பொன்னும் நகைகளும் இருக்கும் என்று நினைத்து அமைதியாக கோவிலுக்குள் நுழைந்தான். கோவிலில் அப்போது யாருமில்லை. சிவலிங்கத்தின் முன் ஒரு தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அவன் சிவலிங்கத்தின் அருகே சென்று நகைகளை எடுக்க முயன்றபோது திடீரென்று கோவில் முழுவதும் பிரகாசமான ஒளி பரவியது. அந்த ஒளிக்குள் இருந்து சிவபெருமான் தோன்றினார். சிவபெருமானை பார்த்த காளி மிகவும் பயந்து நடுங்கினான். அவன் கையிலிருந்த நகைகள் கீழே விழுந்தன. உடனே அவன் சிவபெருமானின் முன் நின்று கொண்டான். சிவபெருமான் அமைதியாக அவனை நோக்கி, மகனே, ஏன் இவ்வளவு தீய செயல்களை செய்கிறாய்? பிறரை துன்பப்படுத்தி பெறும் பொருள் உனக்கு நன்மை தராது. மனித வாழ்க்கை நல்ல செயல்களுக்காகவே என்று கூறினார். அந்த வார்த்தைகள் காளியின்